அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஆஃபீஸில் 4th வீடியோ வந்துட்டோம். நம்ம சேனலில் ஆஃபீஸ் சீரீஸ் பார்த்துட்டு வரோம். இதில் நம்ம 4th வீடியோ வந்துட்டோம். இந்த 4th வீடியோவில் எதை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆஃபீஸை இது வரைக்கும் டிபிஓ சிபிஓ யூனிட் லெவலில் வச்சுருந்தாங்க, ஸ்பெஷல் யூனிட்டில். இப்போ நம்ம ஸ்டேஷனுக்கு அதை எப்படி மாடிஃபை பண்ணி எப்படி யூஸ் பண்ண போகிறோம், அதில் ஸ்டேஷன் ரைட்டரோட வேலை என்ன, அதை தவிர கேம்ப் ஆஃபீஸ் அவங்களோட வேலை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதை தவிர சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் எப்படி பண்ணால் ஆஃபீஸில் ஈஸியாக ஒர்க் பண்ண முடியுன்ற டேட்டாஸையும் இப்போ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும், எப்பயுமே லாகின் பண்ணுறதுக்கு நம்ம https uoffice.in கொடுப்போம். அப்படி இல்லைன்னா கூட நம்ம இந்த சர்ச் இன்ஜினில் TNE ஆஃபீஸ் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணோம்னா கூட வந்துடும். நம்ம எந்த வெப்சைட்டுன்னு நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம eoffice.tn.gov.in இதுதான் கரெக்டு. அப்போ அதை கிளிக் பண்ணிக்குவோம். ஒவ்வொருத்தருக்கும் ஐடி பாஸ்வேர்டு தெரியும், அதை லாகின் பண்ணிக்கிறோம். கேப்சா கொடுக்குறோம். கேப்சா கொடுத்து லாகின் பண்ணிட்டோம். இப்போ போலீஸ் ஸ்டேஷன் ரைட்டர்ஸ் அவங்களோட ஒர்க்கை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இடையில இந்த ஒர்க்கை பார்க்குறதுக்கு என்னென்ன தேவை, எந்த அப்ளிகேஷன்ஸை வச்சு எப்படி மாடிஃபை பண்ணணுன்ற டேட்டாவையும் சேர்த்து பார்த்துருவோம். ஆஃபீஸ் இதில் ஃபைலுக்கு எப்போயுமே நம்மளோட வேலை ஃபைலில் தான் இருக்க போகுது. அதுக்குள்ளே போயிடும். உள்ளே போயிட்டோன்னா எடுத்தோடனே ஃபைலில் இன்பாக்ஸ் இருக்கும். ஃபைல் இன்பாக்ஸு அது ஆட்டோமேட்டிக்காக அதில் தான் இருக்கும். நம்ம ரெசிப்ட்டுக்கு போகிறோம். நமக்கு தேவை ரெசிப்ட். இப்போ ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க, நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். பெட்டிஷன் கொடுக்குறாங்கன்னா அப்போ ரெசிப்டாக தான் நம்ம மாற்றி அனுப்ப போகிறோம். எதையுமே நம்ம போலீஸ் ஸ்டேஷனை விட்டோ கேம்ப் ஆஃபீஸை விட்டோ ஃபைலாக போகாது. கேம்ப் ஆஃபீஸுக்கு ஒரே ஒரு சிச்சுவேஷனில் மட்டும் ஃபைலாக போகும். அது என்னன்னு பின்னாடி சொல்கிறேன். ஸ்டேஷனை பொறுத்தளவுக்கு எப்போயுமே ரெசிப்டாக மட்டும்தான் வெளியே போகும். நம்ம டிபிஓ அனுப்புகிறோம்னாலே அது ரெசிப்டாக மட்டும்தான் அனுப்புவோம், ஃபைலாக அனுப்ப மாட்டோம். ஃபைலுங்கிறது நம்ம ஆஃபீஸுக்குள்ளேயே நம்மளோட கன்வர்சேஷன் இருக்கிறது மட்டும்தான் ஃபைலு. அதை நம்ம அனுப்ப மாட்டோம், ரெசிப்டை மட்டும்தான் அனுப்புவோம். ரெசிப்ட்டுக்கும் ஃபைலுக்கும் இடையில இருக்க வித்தியாசத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ ரெசிப்டை எப்படி க்ரியேட் பண்ணுறோன்னு பார்ப்போம். இதில் பிடிஎஃப் மட்டும்தான் அப்லோட் பண்ண முடியும். அது 20 MB மட்டும்தான், 20 MBக்குள்ளே தான் இருக்கணும். இந்த 20 MBக்கு மேலே போயிடுச்சுன்னா அதை எப்படி கம்ப்ரஸ் பண்ணுறது, ஆன்லைன்லேயே கம்ப்ரஸ் பண்ணுறதை பற்றி தனியாக நம்ம வீடியோ பார்த்துருக்கோம். பார்க்கலன்னா அதையும் பார்த்துருங்க. இப்போ அப்லோட் பண்ணுறேன். இப்போது ஒரு குரூப் 2 பெட்டிஷன் ஒருத்தவங்க கொடுக்குறாங்க. அதை ஒரு இஎல்லாக கூட கன்வெர்ட் பண்ணிக்க, ஏதோ ஒன்று பெட்டிஷனு. இதை பொறுத்தவரைக்கும் பெட்டிஷன் அவ்வளோதான். அது இஎல்ஓ எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்மேட் தான். இப்போ நான் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணிடுறேன். என்ன டாக்குமெண்ட் தேவையோ அதை அப்லோட் பண்ணிடுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் நம்பரும் நம்ம எழுத மாட்டோம். நம்ம ரெசிப்டெல்லாம் முடிச்சுட்டு நம்ம டிபிஓவுக்கு திருப்பி கொடுத்துடுவோம் இல்லையா. எப்படியா இருந்தாலும் கொஞ்சம் நாளைக்கு பெட்டிஷனையும் சேர்த்து தான் கொடுத்து விட வேண்டியிருக்கும். ஏன்னா வெறும் ஆஃபீஸில் மட்டும் வேலை பார்க்க போகிறல. இந்த கொஞ்சம் பழகுற வரைக்கும் நம்ம பெட்டிஷனையும் சேர்த்து கொடுப்போம். அந்த பெட்டிஷனை இப்போ உடனே கொடுக்குறத பதிலாக ஆஃபீஸில் அனுப்பிச்சி விட்டு அப்புறம் நேரம் கிடைக்கிறப்ப மெதுவாக கொடுத்துக்குவோம். அப்போ கொடுக்க போகும்போது இந்த ஃபைல் ஆஃபீஸ் நம்பருங்கிறத எழுதி நம்ம கொடுக்கணும். இப்போ அப்லோட் பண்ணிட்டேன். முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறத வச்சு தான் ரைட் சைடு ஃபில் பண்ண போகிறோம். இந்த லெஃப்ட் காப்பை வச்சு தான் இந்த ரைட் காப்பை ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே டைரி டீட்டெயில். இதில் இது லெட்ரு ஃபார்மேட் தான், அதனால் லெட்ரு இங்கிலீஷில் தான் இருக்குது, தமிழில் இருக்குது. அப்போ நம்ம தமிழில் மாற்றிக்கிறோம். ரிசீவ்டு டேட்டு வந்து நம்ம இந்த இதை எப்போ ரெசிப்டை க்ரியேட் பண்ணுறோமோ அதான் ரிசீவ் டேட்டு. அதை நம்ம மாற்ற முடியாது. அல்லது இந்த இடத்துல டேட் இருக்கும், இந்த ரிசீவ் டேட், அது பார்த்துக்குறோம். இப்போ லெட்டர் டேட்டுங்கிறது ஏற்கனவே லெட்டர் டேட் இருக்கும். இப்போ இந்த இதில் எடுத்திங்கன்னா இந்த 4 இருக்கும் இல்லையா, அதான் லெட்டர் டேட். அவங்க கொடுத்துருப்பாங்கல்ல, அதுதான் லெட்டர் டேட்டு. இந்த லெட்டர் டேட்டு என்றைக்கோ அதை கொடுத்துக்குறோம். லெட்டர் ரெஃபரன்ஸ் நம்பர் இருந்தால் போடலாம். ஒரு சிலதுங்க இந்த இதுக்கு லெட்டர் ரெஃபரன்ஸ் நம்பர் இது இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் ஆஃபீஸில் இஎலுக்கெல்லாம் ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா
வேறு சம்மந்தப்பட்டது ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இது யாரோட பெட்டிஷன் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. சென்டரில் காமிக்கும், இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். சப்ஜெக்ட்லேயும் இதுலேயும் மட்டும் கரெக்டாக அடிச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ராஜன் அப்படின்றதோட நான் பெட்டிஷன் வச்சுக்குவோம். ராஜன் அப்படின்றதோடது ஒரு டிசைனேஷன் ஒரு ஹச்எஸ்சின்னு வச்சுக்கலாம். அது தவிர இதில் மெத்தது மேண்டிட்டியான்னு பார்த்துக்குங்க. மேண்டிட்டி முடிஞ்சாலும் மேண்டிட்டியை ஃபில் பண்ணுங்கள். அவர் எந்த ஸ்டேஷன் அப்படின்னு அடிச்சுக்கலாம். எந்த ஸ்டேஷன்னா ஒரு வத்தலக்குண்டு ஸ்டேஷன் வச்சுக்கலாம். PS திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். அட்ரஸ் அதே தான், வத்தலக்குண்டு தான் அட்ரஸ். இல்லை இவங்க பெட்டிஷனில் அனுப்பணில் என்ன இருக்கோ அதுதான் அட்ரஸ்ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து மெயின் கேட்டகரி. இது வந்து எது சம்மந்தமானது நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு எது சம்மந்தமானது இதில் இருக்கும், எதுவும் தெரில அப்படின்னா ஜென்ரல்னு போட்டுக்கோங்க. டிபிஓவில் அதை சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. சப்ஜெக்ட் இது என்ன சப்ஜெக்ட்னு கரெக்டாக நீங்கள் வந்து அடிக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா இதுதான் அங்கே ஷோ ஆகும். அப்போ உள்ளே வராமையே இது என்ன சம்மந்தமான பெட்டிஷன்னு வெளியே இருந்தே பார்க்கணுன்னா இது நமக்கு தேவைப்படும். இது இஎல் பெட்டிஷன் வச்சிட்டோம்னா இஎல் பெட்டிஷன். ஓகே, இப்போ 2 இருக்குது, ஜென்ரேட் அண்ட் சென்டு, ஜென்ரேட் இருக்குது. இப்போ நம்ம கேம்ப் ஆஃபீஸுக்கு தான் சென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா, இன்னைக்கு சென்ட் பண்ண போகிறோம்னா உடனே ஜென்ரேட் சென்ட் கொடுத்துட்றோம். ஜென்ரேட் மட்டும் கொடுத்தா கிரியேட்டரில் ரெசிப்டில் கிரியேட்டரில் இருக்கும். கிரியேட்டடு அதாவது பாஸ்ட் டென்ஸ், கிரியேட் பண்ணி முன்னாடியே வச்சுருக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கிரியேட்டடு. இப்போ ஜென்ரேட் அண்ட் சென்ட் கொடுத்துறேன். ஏன்னா நான் உடனே சென்ட் பண்ண போகிறேன், அதனால் ஜென்ரேட் அண்ட் சென்ட் கொடுக்குறேன். இதில் நீங்கள் 2 அட்ரஸில் ஒரே ஒரு ஐடி தான் நான் அடிக்க முடியும். கார்பன் காப்பி சிசியில் நீங்கள் எத்தனை பேர்த்த வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரே ஒரு ஆளுக்கு கேம்பஸுக்கு அனுப்ப போகிறேன். ஏன்னா அவங்க தான் ஃபார்வர்ட் பண்ணணும், அவங்க நாலேஜெலாம் போகக்கூடாது இல்லையா, அதனால் அவங்க ஃபார்வர்ட் பண்ணணுங்கிறனால ஒரே ஒரு நமக்கு அனுப்ப போகிறோம். நான் கேம்பஸ் ஐடியை அடித்தோம்னா அதே வரும், பேரோடு வந்துடும். அதனால தான் எப்போயுமே பேரை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறது. உங்களுக்கு ஆஃபீஸர் சேஞ்ச் ஆகிட்டாங்க, ட்ரான்ஸ்ஃபர் போயிட்டாங்க, புது ஆஃபீஸர் வந்துட்டாங்கன்னா உடனே எனக்கு நம்ம சொன்ன ஃபார்மெட்டில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நேம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன். இது எல்லாமே சீட் பேஸ்டு. இதுதான் எத்தனை பேர் மாறினாலும் மாற நம்ம பேர் மாற்றிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நான் சென்ட் பண்ணிடுறேன். இப்போ ஸ்டேஷனில் ரெசிப்டை க்ரியேட் பண்ணி சென்ட் பண்ணிட்டாங்க. இப்போது கேம்ப் ஆஃபீஸில் ரைட்டர் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். இப்போ கேம்ப் ஆஃபீஸ் ரைட்டர் என்ன பண்ணணும்னா, அவங்க எப்பயும் போல் லாகின் பண்ணிக்குவாங்க. ஃபஸ்ட்டு கேப்சா கோட் அடிச்சுட்டு கேப்சா கோட் அடிக்கிறாங்க. லாகின் பண்ணி உள்ளே போயிட்டாங்கன்னா அதே தான் இஃபைலில் தான் அவங்களுக்கும் வேலை. எல்லாத்துக்கும் இஃபைலில் தான் மேக்ஸிமம் வேலை இருக்கும். மற்றதெல்லாம் என்னென்ன ஆப்ஷன் நம்ம பின்னாடி சொல்கிறேன். இப்போ நம்ம அனுப்பிச்ச இப்போ எடுத்தோடனே ஃபைலில் வந்துருக்குது. ஃபைல் இன்பாக்ஸில் நமக்கு ரெசிப்டாக தானே அனுப்பிச்சாங்க இல்லையா, அப்போ ரெசிப்ட் இன்பாக்ஸில் பார்க்குறோம். ரெசிப்ட் இன்பாக்ஸ் ஃபஸ்ட் இருக்குல்ல, இதோ சப்ஜெக்டை ஏன் கரெக்டாக அடிக்கணும்னு சொன்னேன்னா சென்டரும் சப்ஜெக்டையும் பார்த்த உடனே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இது என்ன பெட்டிஷன்னு அழகா. அதனால் சப்ஜெக்டை கரெக்டாக அடிச்சுக்கோங்க. எத்தனை மணிக்கு அனுப்பிச்சவன் முதற்கொண்டு வந்திருக்கு, சென்ட் பை எந்த ஐடியில் வந்துச்சு, யாரோடது, எத்தனை மணிக்கு வந்துச்சு, எல்லாமே வந்துடும். இந்த ப்ளூ கலரில் இருக்குங்களே இந்த ஹைப்பர் லிங்கை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நம்ம உள்ளே போக முடியும். ஹைப்பர் லிங்கை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பெட்டிஷன் என்னன்றதை நம்ம பார்க்குறோம். இது என்னங்கிறத ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இந்த இஃபைல் நம்பர் இருக்காது. நம்ம கடைசியாக பெட்டிஷனாக மேனுவலாக டிபிஓ அனுப்புவோம் இல்லையா, அப்போ தான் அந்த இஃபைலில் ஆஃபீஸ் நம்பர்னு போட்டு அந்த நம்பர் எழுதி அனுப்புவோம். ஆஃபீஸ் நம்பருங்கிறது எதுன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? ரெசிப்ட் இன்பாக்ஸில் இந்த இடத்துல இருக்குங்க இல்லையா, இதுதான் அந்த ஆஃபீஸ் நம்பர்.
இந்த நம்பர் தான் நம்ம எழுதியிருக்கோம் அந்த பெட்டிஷனில். இதில் கேம்ப் ஆஃபீஸ் ரைட்டர் வந்திருக்கு. அன்னன்னைக்கு எப்போயுமே டெய்லியுமே 1 ஹவருக்கு ஒரு தடவை இதை செக் பண்ணிக்கலாம். அதில் குறைஞ்சது 3 நேரம், காலையில் வந்தோடனே, மதியம் சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி, ஈவினிங் ஒரு தடவை எப்போயுமே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எல்லா கன்வர்சேஷன் நல்லா வருதுங்கும் போது இது எவ்வளோ முக்கியமானது உங்களுக்கு தெரியும். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்கும். இந்த பெட்டிஷன் இது சம்மந்தப்பட்ட தான் மேலே இருக்க இந்த ரிப்பன் எல்லாமே கீழே இருக்கிறதுக்கான ஆக்ஷன் பண்ணுறதுக்காக தான் இருக்குது. இதை நம்மளே ஃபைலாக மாற்றி பண்ணுறோமா அல்லது நம்ம டிபிஓக்கு அனுப்புகிறோமா அப்படின்றத பொறுத்து இதில் வேலை. நான் இப்போ டிபிஓக்கு தான் அனுப்ப போகிறேன். இப்போ பெட்டிஷனாக இருந்தால் டிஎஸ்பி சார் என்ன பண்ணுவாங்கன்னா கையெழுத்து போடுவாங்க. சார் ஃபார்வர்டுன்னு போட்டு கையெழுத்து போடுவாங்க. ஆனால் இதில் கையெழுத்து போட முடியாது இல்லையா? அப்போ கையெழுத்து போடுறதுக்கு என்ன பண்ணுறோன்னா டிராஃப்ட்டுக்கு போகிறோம். டிராஃப்டில் கிரியேட் நியூ டிராஃப்ட். இந்த கிரியேட் நியூ டிராஃப்டில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், வேலை பண்ண போகிறோம். இங்கே நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம், சார் ஃபார்வர்டுன்னு போட்டு டிஎஸ்பி சாரை சீல் வச்சு கையெழுத்து போட்டு அனுப்புவோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதே தான் ஃபார்வர்டு பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், இதை எழுதுவோம்னா ரெஸ்பெக்டட் சார், ஃபார்வர்டு பண்ணுறேங்க, ஃபர்தர் ஆக்ஷனுக்காக ஃபார்வர்ட் பண்ணுறேன், அது மாதிரி எழுதுவோம் இல்லையா? அது மாதிரி எழுதிடுறோம். அதாவது நீங்கள் தமிழில் தான் எப்போயுமே அடிப்பீங்க, டைப் பண்ணிங்கன்னா தமிழில். இது எதுக்குன்னா டிஎஸ்பி சார்கிட்ட ஃபார்வர்டு கையெழுத்து வாங்குறோம்ல, அதுக்காக நான் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்றோம். இதில் அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம். அட்டாச்மெண்ட்டில் எது பண்ணலாம்னா பிடிஎஃப், எக்ஸல், பிபிடி எது வேணால் பண்ணிக்கலாம். இதை சேவ் பண்ணிட்டேன்னா சேவ் ஆயிடுச்சு. சப்ஜெக்டில் அதுவே முன்னாடி இருந்தது உட்காந்துருச்சு, நம்ம சேவ் பண்ணிட்டோம். இதுதான் இது. இப்போ நம்ம சென்ட் பண்ண தயாராகிட்டோம். இப்போ தான் நம்ம டிபிஓக்கு சென்ட் பண்ணுறோம். டிபிஓக்கு சென்ட் பண்ணுறதுக்கு என்னது, அந்தந்த டிபிஎல் பொதுவாக இருக்கும், டிபிஎல், அப்புறம் அந்தந்த டிஸ்ட்ரிக்டோட ஷார்ட் ஃபார்மு. இப்போ தூத்துக்குடினா டியூடி, திண்டுக்கல்னா டிஜிஎல். அப்போ டிஜிஎல்லில் வந்துடும். இப்போ டிஜிஎல்லில் 2 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ரேஞ்சு, ஒன்று டிஸ்ட்ரிக்ட். நம்ம டிஸ்ட்ரிக்ட் தான். அப்போ இங்கே யார் அந்த சீட் பார்க்குறாங்களோ அவங்களோட பேரே வந்துடும். அடுத்து நம்ம சென்ட் பண்ணிடுவோம். நம்ம நேரடியாக டெமோ பார்க்கறனால நேரடியாக சென்ட் பண்ண வேணாம். அதனால் டெமோவுக்காக நமக்குள்ளேயே சென்ட் பண்ணிக்கிறோம். இப்போ சென்ட் பண்ணிட்டோம். இதுதான் நம்ம கேம்ப் ஆஃபீஸில் ரைட்டர் பார்க்க வேண்டிய வேலை.